ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம் தான் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறோம். சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது பசும்பால் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காத பாலுங்கிற மாதிரி. அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக கிடைக்கும். இப்போ இந்த பாலை ஃபஸ்ட்டு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் அளவு இருக்குது. இது நல்லா பொங்கி காய்ச்சி வரதண்டி வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா பொங்கிக்கிட்டு இருக்குது. நல்ல பாலில் உள்ள ஏடு எல்லாத்தையுமே அப்படியே உள்ளேயே எடுத்து விட்டுருங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கொதித்து பாதியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நம்மளுக்கு 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆகுது வரைக்கும் நல்லா வற்ற விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 1/2 லிட்ரு பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். நம்ம 1 லிட்ரு பால் 1/2 லிட்ரு பாலாக நல்லா சுண்டை காய்ச்சிருக்கும். இப்போ பாலும் பார்த்திங்கன்னா நல்ல சுண்டை காய்ச்சி நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போது நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து கஸ்டர்ட் பவுடரை எந்த ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுக்கிடுவோம். பாலும் கஸ்டர்ட் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாலும் கஸ்டர்ட் பவுடரும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும், நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது. அதனால் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும். நம்மளுக்கு சுகரும் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது சுகர் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி ஓரளவு க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்ரு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது. அதனால தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம பாலாடை ஆட் பண்ண போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். நம்ம ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணுறவங்கனால ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பாலாடை நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுப்போம்ல, அதை எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு க்ரீமியாக கிடச்சிரும். இதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை நல்ல ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும், அதில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காகிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 மொத்தம் 4 டைம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இதை ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 2வது டைமும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதையும் அதே மாதிரி அந்த கண்டெய்னரில் ஊற்றி இதை ஃப்ரீசரில் 3 மணி நேரம் வச்சுருவோம். 3 மணி நேரம் கழித்து அடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3வது பேட்சுக்கு எடுத்தாச்சு. அடுத்து 3 மணி நேரம் கழித்து நம்ம வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதையும் ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 3 மணி நேரம் கழித்து அடுத்து பார்க்கலாம். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல 3 மணி நேரம் போல் நல்லா செட் ஆகி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ரவுண்ட் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதையும் ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த ஒரு டைம் வச்சாலே போதும் நம்மளுக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சாச்சு. நம்மளுக்கு சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் செய்யும்போது ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் வந்து செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதனால் கஷ்டப்படுறது தப்பே கிடையாது. இப்போ நம்ம க்யூப் வச்சு நமக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க நார்மல் குழிக்கரண்டி வச்சே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நம்ம அந்த குழிக்கரண்டியில் எடுக்கும்போதே அந்த ஐஸ்கிரீமோட சேஃப் கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக கிடச்சிச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த பவுட்ரு இல்லாமல் முட்டை வச்சு எப்படி பண்ணலாங்கிற வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.